இந்த வேர்ல்டில் அமேசிங்கான நிறைய திங்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் பிளேசஸ், டிஃப்ரெண்ட் லிவிங் ஆர்கனிசம், பியூட்டிஃபுல் நேச்சர். ஒரு இமேஜினேஷனுக்கு ஐன்னு ஒரு ஆர்கன் இல்லைன்னா நம்மளால் இதை எதையுமே பார்க்க முடியாது. ஈவன் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு நம்மளால் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே ப்ராப்பராக செய்ய முடியாது. நம்ம பார்க்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லைட் இல்லைன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸும் தெரியாது. அண்ட் எப்படி நம்ம பாடியில் மல்டிபிள் செல்ஸ் சேர்ந்து ஆர்கன்ஸை க்ரியேட் பண்ணுதோ அந்த மாதிரி ஃபோட்டான்ஸுன்ற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் லைட்டை க்ரியேட் பண்ணுது. இந்த ஃபோட்டான்ஸுன்ற பார்ட்டிகல் நம்ம லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. இந்த வீடியோவில் ஃபோட்டான்ஸை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை பார்க்கலாம். ஃபோட்டான்ஸ் ஒரு சபாட்டாமிக் பார்ட்டிகல். நிறைய ஃபோட்டான்ஸ் ஒன்றா சேரும்போது அதை நம்ம லைட்னு சொல்கிறோம். இந்த ஃபோட்டான்ஸ்க்கு மாஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியே இல்லை. அதாவது இதோட வெயிட் 0. பட் இதால் எவ்வளோ எனர்ஜியை வேணாலும் கேரி பண்ண முடியும். அண்ட் இது ஒரு இடத்துல சும்மாவே இருக்காது, மூமெண்ட்லேயே தான் இருக்கும். யூனிவர்ஸ்லேயே ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிற ஒரு பொருள் எதுனா ஃபோட்டான்ஸ் தான். ஒரு செகண்டுக்கு 3 lakh kilometers ட்ராவல் பண்ணும். இதோட மாஸ்லெஸ் ப்ராப்பர்ட்டி தான் இந்த எபிலிட்டியை இதுக்கு கொடுத்துருக்கு. லைட்டும் ஃபோட்டான்ஸும் வேற வேற இல்லை, ரெண்டும் சேம் தான். டெக்னிக்கலாக பார்த்தா லைட்டோட குவாண்டா தான் ஃபோட்டான்ஸ். இந்த ஃபோட்டான்ஸ்க்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபோட்டான்ஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அண்ட் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் அதை லைட்டாக பார்ப்போம். குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்றது ஒரு ஸ்மாலஸ்ட் திங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆட்டமை விட சின்னதாக இருக்க பார்ட்டிகல்ஸை பற்றி. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஃபிசிக்ஸ் லாஸும் இந்த அளவுக்கு ஸ்மாலராக இருக்க மெட்டீரியல்ஸ்க்கு அப்ளை ஆகாது. அதனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான லாஸை க்ரியேட் பண்ணாங்க. இந்த ஃபோட்டான்ஸோட பிஹேவியர் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு குவாண்டம் லாஸ். அதில் ஒன்று தான் வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி. ஃபோட்டான்ஸால் பார்ட்டிகலாகவும் இருக்க முடியும் அண்ட் வேவ்ஸாகவும் இருக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெய்லி கண்ணாடியை பார்ப்போம். அது நம்மளோட இமேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்ம மேலே லைட் பட்டு பவுன்ஸ் ஆகி அது மிரரில் படும். அப்போதான் நம்மளோட ரிஃப்ளெக்ஷன்ஸை பார்ப்போம். இந்த இடத்துல ஃபோட்டான்ஸ் வேவ்ஸாகவும் இருக்கும் அண்ட் பார்ட்டிகல்ஸாகவும் இருக்கும். ஒரு இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த லைட்டில் இருக்க ஃபோட்டான்ஸோட எனர்ஜியை ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியலோட சர்ஃபேஸில் இருக்க ஆட்டம்ஸோட எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணி ஹையர் ஸ்டேஜ்க்கு போகும். அப்புறம் அதோட ஒரிஜினல் ஸ்டேஜ்க்கு வரும். அப்போ அப்சர்வ் பண்ண எனர்ஜியை ஃபோட்டான்ஸாக ரிலீஸ் பண்ணும். அதை தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸாக பார்ப்போம். இந்த டைமில் ஃபோட்டான்ஸ் வேவ்ஸாக பிஹேவ் பண்ணும். இதோட வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி நேச்சர் ஒரு சில இடத்துல வேவ்ஸோட பிஹேவியரை ரெப்ரசன்ட் பண்ணும் அண்ட் ஒரு சில இடத்துல பார்ட்டிகல்ஸோட பிஹேவியரை ரெப்ரசன்ட் பண்ணும். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் இதை லைட்னு தான் சொல்லுவோம். எப்போ இந்த லைட்டை பற்றி இன்டெப்த்தாக பார்க்குறோமோ அப்போ ஃபோட்டான்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம். அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஃபோட்டான்ஸை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை பற்றி பார்க்கணும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட்ஸ், அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே அண்ட் காமா ரே. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை நம்ம லைஃப்பில் பல டிஃப்ரெண்ட் பிளேசஸில் யூஸ் பண்ணுறோம். அதில் ஒன்று தான் லைட். டெக்னிக்கலாக அது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்லேயும் ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த்னு ஒன்று இருக்குது. கிராஃபிக்கலாக பார்த்தா ஃப்ரீக்வன்சி அப் அண்ட் டவுனில் இருக்க ஒரு வேவ் ஃபார்ம். இந்த வேவ்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வேவ் லென்த். இந்த ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணும். ஹையர் ஃப்ரீக்வன்சின்னா அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட எனர்ஜி ஹையாக இருக்கும் அண்ட் எனர்ஜி அதிகமாக இருக்கும்போது அதோட வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு விசிபிள் லைட்ஸாக பார்ப்போம். அதோட ஃப்ரீக்வன்சி 430 டெராஹெர்ட்ஸ். அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 430 ட்ரில்லியன் டைம்ஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அண்ட் அதோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகும். இப்போ நம்ம பார்த்தது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இன் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். அண்ட் இப்படி தான் நம்மளை சுற்றி இருக்க எல்லா விசிபிள் லைட்ஸும் ஒர்க் ஆகும். இப்போ வரைக்கும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை பற்றி பார்த்தோம். இது எல்லாத்துலேயுமே ஃபோட்டான்ஸ் இருக்குது. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஃபோட்டான்ஸால் எவ்வளோ எனர்ஜியை வேணாலும் கேரி பண்ண முடியும்னு. அப்படி தான் ஃபோட்டான்ஸ் எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட எனர்ஜியை கேரி பண்ணிட்டு இருக்கு இன் வேவ் பிஹேவியர். அண்ட் எப்போ ஒரு ஆட்டமோட இன்ட்ராக்ட் பண்ணுதோ அப்போ பார்ட்டிகலாக பிஹேவ் பண்ணும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் விசிபிள் லைட்டை எடுத்துப்போம். இதோட ஃப்ரீக்வன்சி 430 டெராஹெர்ட்ஸ் டு 750 டெராஹெர்ட்ஸ். இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்க எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் இதை விசிபிள் லைட்ஸ்னு சொல்கிறோம். நம்ம டெய்லி நிறைய விஷயங்களை பார்க்குறோம்.
அதுக்கு இந்த விசிபிள் லைட்ஸ் தான் காரணம். அண்ட் இந்த 430 டெராஹெர்ட்ஸ் டு 750 டெராஹெர்ட்ஸ்க்குள்ள இருக்க ஃப்ரீக்வன்சிஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸை கிரியேட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 430 டெராஹெர்ட்ஸ் ரெட் கலர் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் 545 டெராஹெர்ட்ஸ் க்ரீன் லைட்டை கிரியேட் பண்ணும். 745 டெராஹெர்ட்ஸ் வயலட் லைட்டை கிரியேட் பண்ணும். அண்ட் மற்ற கலர்ஸை ஒரு ஃப்ரீக்வன்சிஸ் டிட்டர்மைன் பண்ணும். நம்ம கண்ணில் ரெட்டினான்னு ஒரு பார்ட்டு தான் இந்த லைட்டை கேப்சர் பண்ணுது. இந்த ரெட்டினால 2 பார்ட்ஸ் இருக்கு, ராட்ஸ் அண்ட் கோன்ஸ். ராட்ஸ்ன்ற பார்ட் லோ லைட் கண்டிஷன்ல யூஸ் ஆகும், நைட் விஷன் மாதிரி. அண்ட் இதில் கலர்ஸை டிடெக்ட் பண்ண முடியாது, ஒன்லி சென்சிட்டிவ் டு லைட். கோன்ஸ்ன்ற பார்ட் பிரைட் லைட்ல தான் ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் இந்த பார்ட்ல தான் கலர்ஸாக பார்க்குறோம். இந்த ரெட்டினா பார்ட்ல கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அண்ட் அதை பிரெயின் ரிசீவ் பண்ணி இமேஜை கிரியேட் பண்ணும். இது எல்லாமே லெஸ் தென் செகண்ட்ஸ்ல நடக்கும். இப்படி தான் நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே பார்க்குறோம். இவ்வளோ நேரம் இந்த ஃபோட்டான்ஸை பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த ஃபோட்டான்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு தெரியுமா? அண்ட் ஃபோட்டான்ஸ் எலக்ட்ரிசிட்டியும் ஜென்ரேட் பண்ணும். இந்த ஃபோட்டான் டிஃப்ரெண்ட் வேஸில் கிரியேட் பண்ணலாம். ஒரு எலமெண்ட்டோட ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான்ஸ் அதோட ஹையர் ஸ்டேட்ஸ்க்கு ஜம்ப் ஆகி திரும்ப ஒரிஜினல் பிளேஸ்க்கு ரிட்டர்ன் ஆகும்போது அதோட எனர்ஜியை ஃபோட்டான்ஸாக ரிலீஸ் பண்ணும். இது ஒரு டைப். செகண்ட், ஒரு மெட்டீரியலை ஹீட் பண்ணும்போது அந்த மெட்டீரியலோட ஆட்டம்ஸ் வைப்ரேட் ஆகும். அப்போ அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் ஃபோட்டான்ஸை ரிலீஸ் பண்ணும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடத்துல ஃபோட்டான்ஸ் கிரியேட் ஆகும். அதே நேரத்தில் இந்த ஃபோட்டான்ஸ் எலக்ட்ரிசிட்டியையும் கிரியேட் பண்ணும். எப்படின்னா, இந்த ஃபோட்டான்ஸ் ஒரு மெட்டீரியலோட ஆட்டமை ஹீட் பண்ணும்போது அந்த ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக ஆக்கிடும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சோலார் பேனலை எடுத்துப்போம். லைட் அது மேலே படும்போது மோஸ்ட்லி சோலார் பேனல்ஸில் செமிகண்டக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைட் அந்த செமிகண்டக்டர்ஸில் படும்போது அதில் இருக்க எலக்ட்ரான்ஸை ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆக்கிடும். அண்ட் அந்த எலக்ட்ரான்ஸ் இருந்த இடத்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹோல்ஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆன ஃப்ரீ எலக்ட்ரான் அந்த கண்டக்டிவ் மெட்டீரியலில் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இப்படி தான் நம்ம சோலார் பேனல்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறோம். இந்த ஃபோட்டான்ஸ் மல்டிபிள் சூப்பர் பவர்ஸை கொண்ட அமேசிங்கான பார்ட்டிகல். அண்ட் ஃபோட்டான்ஸோட ப்ரெசன்ஸ் நம்ம மாடர்ன் டெக்னாலஜிஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த யூனிவர்ஸ்லேயே ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற ஃபோட்டான்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.